ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. மேசராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க. முதலில் இந்த மாதத்திற்குண்டான கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றனர். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதாரம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சில சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதியாகிய சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளுக்காக செலவுகள் செய்வது, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வது போன்ற விஷயங்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வரப்பிரசாதமாக சென்ற மாதங்களில் வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் போயிருக்கும். ஆனால் இந்த மாதம் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது பொறுத்த இடத்துல கடன் அல்லது பணவரவு கிடைக்கும். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் கடன் பிரச்சனை மற்றும் உடல் சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உணவு முறைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒத்துக்காகவும் போகலாம். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டு சாப்பாடு என்றைக்குமே நல்லது. இந்த மாதம் ஃபுட் அலர்ஜி மற்றும் வயிறு சம்பந்தமான சில தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். தலை சம்பந்தமான வலிகள் அல்லது தலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். ஆகையினால உணவு சம்பந்தமான விஷயங்களையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் யாரையும் நம்பி எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றினாலே போதும். மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த மாதம் யாரையும் நம்பி எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறதுனால தொழில் ரீதியான சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். முன்னேற்றங்களில் சிறு சரிவுகள் ஏற்பட்டாலும் கூட தொழிலுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். ரொம்ப நாட்களாக விற்காத வீடு, நிலங்கள் இந்த மாதத்தில் விற்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தாயாருக்கு சிறு உடல்நல குறைபாடுகள், அதே சமயத்தில் உஷ்ண சம்பந்தமான உடல் கோளாறுகள் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வகையில் நல்ல மாதமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியின் அதிதேவதையான முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமைகளில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலும் நன்மையான பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.